புலிகேசியை காஞ்சிக்குள்ள வரவிட்டதே தவறு. வடக்கு கோட்டை வாசலுக்கு கொஞ்ச தூரத்துல நடுவில் இருந்தவருடைய கண்கள் துணியினால கட்டப்பட்டிருந்ததா. மறுபடி காஞ்சிக்கு திரும்பி வரப்ப சிவகாமி சுரங்கப்படியில இறங்கினப்ப எங்க பார்த்தாலும் மண்டை ஓடுகள் செதறி கிடந்துச்சு. வாதாபி சக்கரவர்த்தி புறப்பட்டு போய் 3 நாள் ஆகியும் கோட்டை கதவுகள் இன்னும் திறக்கப்படவே இல்லை. இதை பற்றி நகரத்தில் பல வகை வதந்திகள் உலாவிட்டு இருந்துச்சு. ஒப்பந்தப்படி வாதாபி படைகள் திரும்பி போகலை, மறுபடியும் கோட்டையை நெருங்கி வந்து வளைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. புலிகேசி வெளியில் போனதுக்கு அப்புறமா மகேந்திர பல்லவருக்கு ஏதோ ஓலை அனுப்பி இருந்ததாகவும் அதுக்கு மறுமொழியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதாகவும் சில பேர் சொன்னாங்க. வாதாபி மகாராஜாவுக்கு ரொம்பவும் வேண்டியவரான யாரோ ஒரு புத்த பிக்ஷுவை மகேந்திர பல்லவர் சிறையில் வச்சிருக்காராம். அவரை உடனே விடுதலை செஞ்சு அனுப்பலைன்னா மறுபடியும் யுத்தம் தொடங்குவேன்னு அந்த ஓலையில் எழுதி இருப்பதா சிலர் சொன்னாங்க. ஆயனரையும் சிவகாமியையும் என் கூட அனுப்பி வைக்கணும், இல்லைனா யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு எழுதியிருந்ததா இன்னொரு வதந்தியும் உலாவுச்சு. மகேந்திர பல்லவரோட ஆட்சி காலத்தில் காஞ்சி நகரத்து மக்கள் முதலாக இப்போத்தான் அவருடைய காரியங்களை பற்றி குறை கூறவே ஆரம்பித்தாங்க. புலிகேசியை காஞ்சிக்குள்ளே வரவிட்டதே தவறு அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. அப்படியே நகருக்குள்ளே விட்டாலோ அவனுக்கு என்ன இவ்வளவு உபச்சாரம் வேண்டி கிடக்கு, சத்துரு அரசன்கிட்ட இவ்வளவு தாழ்ந்து போகலாமா அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. அந்த மூர்கனுக்கு முன்னாடி நம்முடைய கலைச்செல்வி சிவகாமியை ஆட சொல்லி இருக்க வேண்டியதில்லை. சிவகாமியோட நடனத்தை பார்த்துட்டு தான் புலிகேசி தேன் குடிச்ச நிறைய ஆகிட்டான் அப்படின்னு வேறு சிலர் அபிப்பிராயப்பட்டாங்க. அந்த மாதிரியான நகரமாந்தர் பேச்செல்லாம் கமலி மூலமாக வடிகட்டி வந்து ஆயனருடைய காதுலையும் எட்டுச்சு. அந்த எல்லாத்துலேயும் ஒரே ஒரு விஷயந்தான் ஆயனருடைய மனசில் ஆழமாக பதிஞ்சுது. அதாவது வடக்கு கோட்டை வாசலுக்கு கொஞ்ச தூரத்தில் வாதாபி படையுடைய தண்டு இன்னும் இருக்குது அப்படிங்கிறது தான். வாதாபி மன்னர் புறப்படுறதுக்குள்ள இந்த கோட்டையை விட்டு நாம் வெளியேறிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். எப்படியும் அவரை பார்த்து அஜந்தா வர்ணத்தை பற்றி கேட்டுடுவனே அப்படின்னு அடிக்கடி ஆயனர் சொல்லிட்டு இருந்தார். ஒரு தடவை திடீர்னு எதையோ நினச்சிட்டவர் மாதிரி நகரத்திலிருந்து வெளியே போகிறதுக்கு சுரங்க வழி ஒன்று இருக்கணும், அது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் போயிடலாம் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட சிவகாமி கண்களில் மின்வெட்டோடு, அட நிஜந்தானாப்பா, சுரங்க வழி தெரிஞ்சால் நம்ம வெளியே போயிடலாமா அப்படின்னு கேட்டா. ஆ போயிடலாம், நான் கூட அந்த சுரங்க வழியில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுருக்கேன், ஆனால் அதுக்கு வாசல் எங்கேன்னு மட்டும்தான் தெரியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஆயனர் ஏமாற்றமான குரலில் சொன்னார். அப்பா, நம்ம கமலி அக்காவுக்கு அந்த சுரங்க வழி தெரியுமா அப்படின்னு சிவகாமி மெல்லிய குரலில் சொன்னதும் ஆயனர் பரபரப்பாக எழுந்து கமலிக்கு பக்கத்தில் வந்து அவளோட கைகளை பிடிச்சிக்கிட்டு, என் கண்ணே குழந்தாய், உன்னோட தங்கச்சி சொல்கிறது உண்மைதானா? அப்படின்னா நீ எனக்கு அந்த சுரங்க வழியை காட்டணும், இந்த உதவியை என்னுடைய ஆயுள் உள்ளவரை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆகட்டும் சித்தப்பா, ஆனால் சமயம் பார்த்து தான் உங்களை சுரங்க வழிக்கு அழைச்சிட்டு போகணும், அங்கே பலமான காவல் இருக்குது அப்படின்னு கமலி சொன்னான். 3 தினங்களா அசுவபாலர் அநேகமாக யோக மண்டபத்திலேயே காலத்தை கழித்து வந்தார். மண்டபத்திலிருந்து அடிக்கடி மணி சப்தமும் கலகல துணியும் பேச்சு குரலும் கேட்டுட்டு இருந்துச்சு. 4வது நாள் இரவு ஜாமத்தில் ஆயனர் தூக்கம் பிடிக்காம பலகணியின் வழியாக அரண்மனை தோட்டத்தை எட்டி பார்த்துட்டு இருந்தப்ப நிலா வெளிச்சத்தில் ஒரு அதிசயமான காட்சியை பார்த்தாரு. தோட்டத்து வழியாக நல்ல ஆஜானுபாகுவான ஆகிருதி உடைய ஒருத்தரை 2 புறத்திலும் 2 பேர் கையை பிடிச்சு நடத்தி கொண்டு வந்தாங்க. நடுவில் இருந்தவருடைய கண்கள் துணியினால் கட்டப்பட்டிருந்ததா காணப்பட்டுச்சு. இன்னும் கொஞ்சம் உத்து பார்த்தப்ப நடுவில் நடந்துட்டு இருந்த ஆஜானுபாகுவான உருவம் ஒரு புத்த பிக்ஷுவுடைய வடிவமாக காணப்பட்டுச்சு. அந்த உருவம் ஆயனருக்கு நாகநந்தியை நினைவூட்டுச்சு. ஒருவேளை நாகநந்தி தானோ அவரு? ஊர்வதந்தியின்படி இந்த புத்த பிக்ஷுவுக்காகத்தான் புலிகேசி இத்தனை நாள் காத்துட்டு இருந்தாரோ? நாகநந்தியை அதுக்காகத்தான் சுரங்க வழியை அனுப்புகிறாங்களோ? அப்படின்னா நாகநந்தி போய் சேர்ந்ததும் புலிகேசி புறப்பட்டு விடுவார் இல்லையா? ஆஹா, எப்பேற்பட்ட அருமையான சந்தர்ப்பம் கை நழுவி போயிட்டு இருக்கு. நாகநந்திக்கும் புலிகேசிக்கும் உள்ள உருவ ஒற்றுமை ஆயனருடைய மனசிலும் அப்போ தென்பட்டுச்சு.
நாகநந்தி அடிகள் உண்மையில் யாரா இருக்கலாம்? இப்படி பற்பல எண்ணங்கள்னால அலைப்புண்ட ஆயனர் அன்னைக்கு ராத்திரி தூங்கவே இல்லை. பொழுது புலர்ற சமயத்தில் யோக மண்டபத்திலிருந்து வீட்டுக்கு வந்த அஸ்வபாலர் ஆயனரை பார்த்தாரு. என்ன சிற்பியாரே, இரவெல்லாம் நீர் தூங்கவில்லை போல இருக்கு அப்படின்னு கேட்டார். ஆமாம் ஐயா, தோட்டத்தில் உங்களுடைய யோக மண்டபத்தில் இரவெல்லாம் ஒரே கலகலப்பாக இருந்துச்சே, என்ன விசேஷம் அப்படின்னு ஆயனர் கேட்டார். அஸ்வபாலர் அதுக்கு, ஆமாம், கலகலப்பாவது ஒன்றாவது, ஒருவேளை நீங்கள் கனவு கண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நண்பரே ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, நேற்றுக்கு ராத்திரி யோக சாதனத்தில் நான் ஒரு அபூர்வமான அனுபவத்தை அடைஞ்சேன், அதை உடனே போய் சக்கரவர்த்தி கிட்ட சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி விரைந்து வெளியே போனார். அவர் போய் சில நிமிஷத்துக்கெல்லாம் கமலி வந்து ஆயனர் சிவகாமி 2 பேரையும் அவசரப்படுத்தினான். ஏற்கனவே முடிவு செய்திருந்தபடி முக்கியமான துணிமணிகளை ஒரு ஓலைப்பெட்டியில் எடுத்து வச்சுக்கிட்டு எந்த நிமிஷமும் கிளம்புறதுக்கு அவங்க சித்தமாக இருந்தாங்க. அதனால் உடனே 3 பேரும் கிளம்பி அரண்மனை தோட்டத்தில் இருந்த மண்டபத்துக்குள்ளே போனாங்க. மண்டபத்தின் மத்தியில் இருந்த சிவலிங்கத்தை கமலி லாவகமாக அப்புறம் நகர்த்தினான். லிங்கம் இருந்த இடத்துல சுரங்க வழியுடைய படிக்கட்டு காணப்பட்டுச்சு. கமலி ஆயத்தமாக வச்சிருந்த தீபத்தை எடுத்து ஆயனர்கிட்ட கொடுத்து, சித்தப்பா சீக்கிரம் அப்படின்னு சொன்னான். ஆயனர் தீபத்தை வாங்கிட்டு சுரங்க வழியின் படிக்கட்டில் இறங்கினாரு. சிவகாமி கமலியை ஆர்வத்தோடு கட்டி கொண்டா. 2 பேருடைய கண்களிலும் கண்ணீர் ததும்புச்சு. அக்கா போய் வர அப்படின்னு தழுதழுத்த குரல்ல சொன்னா சிவகாமி. தங்கச்சி போய் வா, மறுபடி காஞ்சிக்கு திரும்பி வரப்ப பல்லவ குமாரருடைய பட்ட மகிழ்ச்சியாக திரும்பி வரணும் அப்படின்னு கமலி ஆசி சொன்னான். அக்கா, நான் திரும்பி வர வரைக்கும் எனக்காக சின்ன கண்ணனுக்கு தினமும் 1000 முத்தம் கொடு அப்படின்னு சொன்னா சிவகாமி. கமலி சிரிச்சுக்கிட்டே, அட அவன் மூச்சு முட்டி சாக வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னான். சிவகாமி சுரங்கப்படியில் இறங்கினப்ப அவளுடைய உள்ளம் பதைச்சுது. மார்பு படபடன்னு அடிச்சுக்குச்சு. ஒளி நிறைந்த குதூகலமான உலகத்திலிருந்து இருளும் ஐயமும் பயங்கரமும் நிறைந்த ஏதோ பாதாள உலகத்துக்கு போவது போன்ற ஒரு உணர்ச்சி ஏற்பட்டுச்சு. அந்த உணர்ச்சியை மனோதிடத்தினால போக்கிக் கொண்டு ஆயனருக்கு பின்னாலேயே நடந்தா சிவகாமி. இருளடர்ந்த சுரங்கப்பாதையில் ஆயனரும் சிவகாமியும் ஏறக்குறைய ஒரு முகூர்த்த நேரம் நடந்தாங்க. இவ்வளவு நேரமும் அவங்களுக்குள்ள அதிகமான பேச்சு ஒன்றும் நடைபெறலை. அடிக்கடி ஆயனர் நின்று சிவகாமியுடைய கையை பிடிச்சு, இனி அதிக தூரம் இருக்காதுமா, சீக்கிரமா வழி முடிஞ்சிடும் அப்படின்னு தைரியப்படுத்திட்டே போனார். ஒரு முகூர்த்த நேரத்துக்கு அப்புறமா திடீர்னு வெப்பம் மாறி ஜில்லிப்பு உணர்ச்சி ஏற்பட்டுச்சு. அம்மா சிவகாமி, கோட்டைக்கு வெளியே வந்துட்டோம், அகலிய கடக்கிறோம் அப்படின்னு ஆயனர் சொன்னார். ஒரு கணம் அங்கேயே நின்று, குழந்தாய், இங்கே தான் நான் வேலை செஞ்சதா ஞாபகம் இருக்கு. அகழி தண்ணீர் உள்ளே வராமல் வெகு சாதுரியமாக இங்கே வேலை செய்ய வேண்டியிருந்துச்சு. அத்தோடு இல்லை, ஏதாச்சும் ஆபத்து காலங்களில் இந்த சுரங்க வழியை மூடிவிடவும் இங்கே தான் உபாயம் இருக்குது. அதோ பார்த்தையா, அந்த அடையாளமிட்ட இடத்துல ஒரு கல்லை லேசாக பெயர்த்தா அகழி ஜலம் கடகடன்னு உள்ளே புகுந்துடும். அதுக்கப்புறம் வெளியிலிருந்தும் உள்ளே போக முடியாது, உள்ளே இருந்து வெளியே போக முடியாதுன்னு ஆயனர் சொன்னார். நல்ல வேலை, அப்படி ஏதாச்சும் ஏற்படுறதுக்கு முன்னாடி நாம் வெளியே போயிடுவோம் இல்லையா அப்படின்னு கேட்டா சிவகாமி. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு முகூர்த்த நேரம் வழி நடந்ததுக்கப்புறமா மேலே இருந்து வெளிச்சம் வருவதை பார்த்தாங்க. சுரங்க வழி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னார் ஆயனர். 2 பேரும் படிகள் வழியாக மேலே ஒளி வந்த இடத்தை நோக்கி ஏறி போனாங்க. அவங்க அப்படி ஏறி வந்து நின்ன இடம் ஒரு சின்ன மலைப்பாறையில் குடைந்து அமைக்கப்பட்ட சமணர்களுடைய குகை கோயில். ஜைன தீர்த்தங்கர்களுடைய பெரிய பிரதிமைகள் 3 அங்கே காணப்பட்டுச்சு. ஆனால் என்ன பயங்கரம், காபாலிகர்கள் அந்த சமண குகையை ஆக்கிரமித்து விட்டதா தோன்றுச்சு. எங்கே பார்த்தாலும் மண்டை ஓடுகள் செதறி கிடந்துச்சு. போதாததுக்கு 3 தீர்த்தங்கர்களுடைய சிலைகளுக்கு அப்பால 4வது சிலையாக கண்ணை மூடிக்கிட்டு ஒரு காபாலிகன் உட்கார்ந்திருந்தா. உடம்பெல்லாம் சாம்பலை பூசிட்டு மண்டையோட்டு மாலை அணிந்திருந்த அவனுடைய தோற்றம் பார்க்கறதுக்கே ரொம்ப கோரமாக இருந்துச்சு. ஆனால் நல்ல வேளையா அவன் கண்களை இறுக மூடிக்கொண்டு யோக நிஷ்டையில் உட்கார்ந்திருந்தான். ஆயனரும் சிவகாமியும் 2வது தடவை அவனை பார்க்காம பாறையின் படிகள் வழியே இறங்கி விரைந்து போனாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறமா, அப்பா இது என்ன, சமணர் குகை கோவிலில் காபாலிகன் வந்து உட்கார்ந்துருக்கானே அப்படின்னு சிவகாமி கேட்டா. அம்மா, இந்த பாறை ஒரு காலத்தில் சமண பள்ளியாக இருந்துச்சு.
மகேந்திர பல்லவர்கிட்ட கோபிச்சுக்கிட்டு சமணர்கள் இந்த நாட்டை விட்டு போய்விட்டார்கள் இல்லையா? கோட்டை முற்றுகைக்கு முன்னால காஞ்சி நகரத்தில் இருக்கிற காபாலிகர்களை எல்லாம் வெளியில துரத்துனப்ப இந்த குகையை அவங்க பிடிச்சு கொண்டாங்க போல இருக்கு. அவங்களுக்கு யுத்தம்னா கொண்டாட்டம் தானே, கபாலங்கள் ஏராளமாக கிடைக்கும் அல்லவா அப்படின்னு ஆயனர் சொன்னார். இப்படியே பேசிட்டு ஆயனரும் சிவகாமியும் காட்டு பிரதேசத்தின் வழியே நடந்து போனாங்க. கொஞ்ச தூரம் போகிறதுக்குள்ள அவங்களுக்கு எதிர்ப்புறத்திலிருந்து பலர் கும்பலாக வரும் பெரும் முழக்கம் கேட்டுச்சு. சில நிமிஷத்துக்கெல்லாம் ஒரு பெரும் கும்பல் அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி எதிர்பட்டுச்சு. அப்படி வந்தவங்க வாதாபி படையை சேர்ந்த வீரர்கள் தான். அவங்களுக்கு மத்தியில் தூக்கி பிடிக்கப்பட்டிருந்த வராக கொடியிலிருந்து இது தெளிவாக தெரிஞ்சுது.